வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலகரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பகிர்ந்துக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே கோயில் வாசலில் நிறையா நம்ம தான தர்மங்கள் பண்ணுவோம். பிச்சைக்காரர்கள்லாம் இருப்பாங்க, பிச்சை போடுவோம். இன்னும் நம்ம வீடு தேடி கூட கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒவ்வொரு வீடு தேடும் அந்த மற்றவங்களுடைய நம்பி கையை ஏந்தி எங்களுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ வந்து ஒரு பிச்சைக்காரர், ஒரு செல்வந்தர், இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி நான் வந்து பார்க்க போகிறேன். நம்ம ஒரு பிச்சைக்காரர் இருந்தார். நிறைய கோயில் வாசலுக்கு முன்னாடி நிறைய பேரை எதிர்பார்த்து கையை ஏந்தி நின்னார். அப்புறம் ஒரு தனவான் வந்தார். தனவான் இது வந்து நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் உங்ககிட்ட நடந்தது. ஏன்னா முன்னாடியெல்லாம் 1 பைசா 2 பைசா அதுக்கே மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த காலத்தில் நடந்த சம்பவம் இது வந்து. அப்போ ஒரு தனவான் வர்றார். ஒரு பிச்சைக்காரர் கையேந்து ஐயா பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பையில இருக்கிற 1 ரூபாய் நாணயத்தை அப்படியே போடுறார். எல்லாரும் 1 பைசா, காலனா, எட்டனா அந்த மாதிரி தான் போடுவாங்க. 10 பைசா, 5 பைசா, 2 பைசா, 1 பைசா. இவர் வந்து ஒரு பெரிய அமௌண்ட். அப்போ வந்து 1 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட். அப்புறம் விழுகுது. பிச்சை 1 ரூபாய் போட்ட உடனே அந்த பிச்சைக்காரர் வந்து திரும்பி திரும்பி பார்க்குறார். என்னடா இன்னைக்கு 1 ரூபானா, அந்த காலத்தில் வந்து 1 ரூபாங்கிறது பெரிய மதிப்பாக இருந்தது. அப்போ பார்த்தோன்னே இவர் யோசிக்கிறார், இந்த 1 ரூபாய் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த பிச்சைக்காரர் யோசிக்கிறார். அப்போ யோசித்த உடனே இவர் ஒரு ஐடியா வருது. இதை வந்து நம்ம ஒரு தூண்டி வாங்குவோம், தூண்டி வாங்கி மீன் பிடிப்போம் அப்படின்ட்டு அந்த மீன் வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அந்த பிச்சைக்காரருக்கு. அப்புறம் போய் 1 ரூபாயை கொடுத்து தூண்டி வாங்குறார். அந்த மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான ஒரு என்னென்ன வேணுமோ அந்த தூண்டி, அந்த கம்பு இதெல்லாம் வாங்குறார். வாங்கி முதல்ல ஒரு குளத்துக்கு போகிறார். ஒரு 10 மீன், 15 மீன், 20 மீன் பிடிக்கிறார். அதை ஒரு வியாபாரம் பண்ணுறார். அப்புறம் வந்து திருப்பி பெரிய படகு வாங்குறாரா. படகு வாங்கி பெரிய மீன் பிடிக்கிற அந்த இது இருக்கும் பார்த்தீங்க, வலை இருக்கும் பார்த்தீங்களா, அதை வலை வாங்கி பெரிய அளவில் மீன் வியாபாரம் பண்ணி பெரிய செல்வந்தர் ஆகிறார். நான் தானம் கொடுத்தார் பார்த்தீங்களா, இவருக்கு 1 ரூபாய் முதல்ல கொடுத்தார் பார்த்தீங்களா, அவருடைய செல்வ நிலைகள் படிப்படியாக குறைய தொடங்குகிறது. அப்போ குறைஞ்சி ரொம்ப ஸ்டேஜ் கீழே வந்துட்டார். இவர் இந்த பிச்சைக்காரர் பெரிய தனவான் ஆயிட்டார். அப்போ ஒரு நாள் வந்து இவர் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார் இந்த செல்வந்தர். அப்போ ஏன்னா யாரால முன்னேறணும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் இருக்கும் பார்த்தீங்களா. இவர் வந்து அடிக்கடி அந்த 1 ரூபாய் போட்ட தனவானை வந்து நினைச்சு பார்ப்பார் இந்த பிச்சைக்காரர். முகம் எல்லாமே ஞாபகமா இருக்கு. அப்போ இந்த உடனே இந்த தனவான் வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து இந்த பிச்சைக்காரர் தனவானாகி இவர் வந்து ஐயா பிச்சை போடுங்க அப்படின்னு இந்த தனவான் இப்படி கையை நீட்டுறார். இந்த பிச்சைக்காரர் வந்து பெரிய பணக்காரர் ஆயிட்டார் இல்லையா. அவர் பார்த்தோன்னா, ஐயா நீங்கள் பெரிய தனவானாச்சு, உங்களுக்கு எப்படி இந்த நிலைமை ஆச்சு அப்படின்னு கேட்டார். நீ யாருப்பா, உன்னை யாருமே எனக்கு அடையாளம் தெரியலையேன்னு கேட்குறார். இல்லை நீங்கள் போட்ட அந்த 1 ரூபாயில தான் மீன் வியாபாரம் பண்ணி இவ்வளவு தனவான் ஆயிருக்கேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த மீன்காரர் இந்த தனவானுக்கு. ஓ, உனக்கு போட்ட 1 ரூபாய் நான் நினச்சி பார்க்குறேன். நம்ம 1 ரூபாய் கொடுத்தோம், இவன் வந்து அந்த 1 ரூபாயில தான் இந்த மீன் பிடிக்கிற தொழிலை ஆரம்பித்தான். எத்தனை மீனோட உயிர்கள் போயிருக்கும் நம்ம பண்ண 1 ரூபாவால். இன்னைக்கு எத்தனை மீன் இவர் வந்து வியாபாரம்னு அதை எடுத்துக்கல இந்த செல்வந்தர். அத்தனை மீனோட பாவமும் உயிர் பலியினுடைய பாவமும் நமக்கு தான் வந்திருக்கு. ஓ, பிச்சை போட்டால் கூட அது யாருக்கு போடணும், எதுக்கு போடணும், தேவை இல்லையா நம்ம நினச்சி போடணும். நம்ம போட்ட 1 ரூபாயில தான் அத்தனை மீன்களுடைய வாழ்க்கையும் அழிஞ்சது. அந்த பாவம் தான் நமக்கு பிடித்து இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு இந்த தனவான் நினைக்கிறார். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பிச்சை கொடுங்கம்மா, நம்மளை தேடி வந்தோம் அப்படின்னா நம்மளும் தான தர்மங்கள் பண்ணுவோம். இது வந்து வழக்கமான ஒன்று. ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கத்தானே செய்வோம். நம்ம போடுற காசு வந்து இவங்களுக்கு தேவையற்றதா இல்லைனா அப்படின்னு அதை யோசித்து நம்ம அதான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி சம்பவங்களுக்காகத்தான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படிங்கிற பழமொழி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க போல. அப்படின்னு இந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது அடியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கமலகரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.